நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடந்து கொண்டு உங்களை நாலாபுறமும் அடித்து உங்களை இதுவரை வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கடன்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல வேதனைகளை தற்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பெரிய ஆறுதலாக தற்பொழுது சனி பகவான் வக்கரமாக இருக்கின்றார். சனி பகவான் வக்கரம் ஆவதால் அவருடைய கெடுதல்களை செய்யும் குணங்கள் முழுவதுமாக குறைத்து கொள்வார். ஏனென்றால் ஒரு கிரகம் வக்கிரம் ஆனால் அதன் தன்மையே அது இழக்கும் என்பதால் சனி பகவான் தன்னுடைய கெடுதல் தன்மையை இழந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய 5 மாதங்களுக்கு கெடுதல்கள் செய்யாமல் இருப்பார். அவர் கெடுதல் செய்யாமல் இருந்தால் அதுவே போதுமானது. நல்லது செய்ய மற்ற கிரகங்கள் இருக்கின்றது. தற்பொழுது சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் சனி பகவான் வக்கிரமாக இருக்கப் போகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போனேன். அதற்கு முன்னாடி சிம்மம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். முன் ஜென்மத்தில் அனைவரும் போற்றும் வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் மட்டுமே இந்த சிம்ம ராசியில் பிறக்க முடியும் என்பது விதி. சிம்மம் என்றாலே ஒரு நேர்மை, ஒரு ஹானஸ்ட், ஒரு லாயலிட்டி என்பது இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தன்மையும் இவர்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் சிம்மம் என்றால் ராஜா. அந்த ராஜாவுக்குரிய தோரணைகள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நான் சொல்கிறது, அன்னைக்கு இருக்க ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே பாதுகாப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ இருக்க ராஜாக்கள் தன்னுடைய வீட்டை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. இவங்களை சுற்றி இருப்பவங்களுக்கு இவங்க முழு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க. சிம்மம் நெருப்பு ராசியாக இருப்பதனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நிறைய உண்மைகளை ஓப்பனாக பேசுவாங்க. அதனால் கூட இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப முக்கியமாக இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒன்று தான் உங்களுக்கு சின்ன மைனஸ்னு சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க. அதாவது உங்களோட பேச்சிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமான நேரம் செலவிட மாட்டீங்க. சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிங்கம் பசிச்சா மட்டும்தான் உழைக்க போகும். அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களை அறியாமல் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். பட் சிம்மராசிக்காரர்களை வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்கும். வெளியே இருக்க தைரியம் உள்ளே இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் உள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக இவங்க இருப்பாங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னா இவங்களுடைய பித்ருக்களுக்கு இவங்க திதி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் முறையாக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செய்யாதவங்க தயவு செய்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தான் உங்களுடைய கர்மா குறையும். இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்திலும் இந்த கர்மாவை எடுத்து செல்லும்படி இருக்கும். அந்த திதி எப்போ கொடுக்கணும்னு அப்படின்னா அமாவாசை நாட்களில் நீங்கள் திதி கொடுக்க வேண்டும். முக்கியமாக நீரோட்டங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் இந்த திதியை கொடுக்க வேண்டும். அது ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், குளமாகவும் இருக்கலாம். எல்லா அமாவாசையும் திதி கொடுப்பதற்கு சிறப்பு தான். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்கும்னு சொல்லித்தான் நம்ம மெயினாக பார்த்து வாங்குவோம். ஏனென்றால் தரம் நன்றாக இருக்கும் பொழுது தான் அது நீண்ட காலம் உழைக்கும் என்ற நம்பிக்கை. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த தரம் என்ற வார்த்தைக்கு பெயர் போனவர்கள்தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். நீ யாரா வேணாலும் எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் எல்லாத்துக்குமே தரமான ஒரு ஆளுனா அது நான் தான்.
அந்த சூரியனிடம் இருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது. அதே போலத்தான் சிம்மம் ராசிக்காரர்களின் பங்களிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ராசிக்காரரும் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. உங்கள் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணுச்சு. இன்னைக்கு தான் சரியான டைட்டில் கிடைச்சிருக்கு. சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் நாய்க்கு தான் வாய் வலிக்கும் என்ற பழமொழி உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். உங்களை பற்றி உங்கள் பின்னாடி நெகட்டிவாக பேசுகிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை புகழ்ந்து பேசிட்டு நீங்கள் இல்லாத பொழுது உங்களை கேவலமாக பேசக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னதான் பேசினாலும் துரோகம் செய்தாலும் சிம்மராசிக்காரர்களை கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. நீங்கள் சிம்மராசிக்காரர்களை கவிழ்த்த நினைத்தால் அது நீங்களே உங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடிய பெரும் ஆப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதைத்தான் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். எவனோ என்னமோ பேசிட்டு போகிறான், அதையெல்லாம் உங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் பேசாமல் உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். சூரியன் எப்படி அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கடவுளாக இருக்கின்றதோ, நீங்களுமே ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் ஒரு கடவுளாக, ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய நாள் நிச்சயமாக வரும். சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு நாய்க்கு இன்றைக்கு பிஸ்கட் போட்டால் அது நாளை நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பார்த்து வாலாட்டும், நம் மீது அன்பு செலுத்தும். ஆனால் மனித உயிர்களிடம் அப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதை பார்ப்பது மிகவும் அரிதானது. அதுவும் இந்த கலிகாலத்தில் அப்படி போன்றவர்கள் சிலர்தான் இருக்கின்றார்கள். வெளியே சிரித்து சிரித்து பேசி உள்ளே கெடுதல் குணத்துடன் பழகுபவர்கள்தான் அதிகம். அப்படிப்பட்ட நபர்களில் நன்றி விசுவாசமோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள்தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேயே உதவி வாங்கிட்டு அவங்க வளர்றதுக்கு நம்ம தான் முழு காரணமாக இருப்போம். ஆனால் அவங்க எல்லா உதவியும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து நமக்கே குழி தோண்டி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களைத்தான் நிறைய பார்க்க முடிகின்றது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல, நீங்கள் பதிலுக்கு எனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட். ஆனால் அப்படி நம்முடைய மனிதர்கள் நம்மை விட்டு விடுவதில்லை. நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு உதவி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இவங்க கிட்ட நல்லவனா இருக்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி துரோகம் பண்ணினா, அப்படின்னா இவங்க கோபத்துக்கு ஆளாகி நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவீர்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் கிட்ட சுத்தமாக கெடுதல் பண்ணுற குணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு வேகமானது இருக்கும். நெருப்பு ராசி என்றாலே ஒரு வேகம் என்பது இயல்பாகவே இருக்கும். இவர்களிடத்திலும் அந்த வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை சீக்கிரமாக உள்வாங்கி கொண்டு மற்றவர்களை காட்டிலும் சீக்கிரமாக முடித்து கொடுக்கும் தன்மை இவர்களிடத்தில் நன்றாக இருக்கும். ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் கொடுத்த நேரத்திற்கு முன்பாகவே இவர்கள் அந்த வேலையை கச்சிதமாக முடித்து விடுவார்கள். சிலரை போல் கொடுத்த நேரத்தை விட எனக்கு இன்னும் நேரம் தேவைப்படுகின்றது என்று இழுத்து அடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். சரி, வாங்க சிம்ம ராசிக்கான சனி வக்ர பலன்களை பார்க்கலாம். சிம்மம் ராசிக்கு நன்மைகளை தரும் மாதங்களாக வரக்கூடிய 5 மாதங்கள் இருக்கும். என்னதான் கண்டக சனி நடந்தாலும் சனி பகவான் வக்ரமாக போவதால் கண்டக சனியின் பாதிப்புகள் இனி இருக்காது. எனவே மீதம் இருக்கும் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டுதான். சனியால் இனி உங்களுக்கு வேலை தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும். எனவே ஜூலை மாதத்தில் இருந்தே உங்களுக்கு படிப்படியாக நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களின் குறைகள் அனைத்தும் இறைவன் அருளால் தீரும் நேரம் இது. பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகளும் நன்றாக நடைபெறுமானால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த வருடம் கிடைத்துவிடும் என்று கிரக நிலைமைகள் காட்டுகின்றன. உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருந்த சிம்மத்தினர் அவை நீங்கி திருப்தியான வருமானங்களை பெறுவீர்கள். இனி சம்பாதிக்க இருக்கும் வருமானத்தை சேமிக்கத்தான் முடியாதே தவிர தாராளமாக செலவு செய்வதற்கான வருமானம் இருக்கும்.
வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் நல்ல பணவரவை தரும். ஆகவே அதற்கு ஏற்ப திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் யாருக்கு கடன் கொடுக்காதீர்கள். யாரையும் நம்ப வேண்டாம். வியாபாரம் கண்டிப்பாக குறையாது என்றாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தன்னுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்ற மனக்குறையில் இருந்த சிம்மத்தினர் அவை நீங்க பெறுவீர்கள். சிலருக்கு இதுவரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலகப் பெற்று தன்னம்பிக்கை கூடுதலாகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கூடி வரும். சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவீர்கள். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் வாகனம் வாங்குவீர்கள். மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த 5 மாதங்கள் கிடைக்கும் நல்ல மாற்றங்களை கொண்டும் அனுபவங்களை கொண்டும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் முன்னேற்றமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் என்பதால் சனி வக்ரத்தை நீங்கள் வரவேற்கவே செய்வீர்கள். உங்களின் எதிர்கால நன்மைக்கு அச்சாரம் போடும் விதமாக அது அமையும் என்பது உறுதி. சிம்மத்திற்கு கெடுபலன்கள் இல்லாத வருடம் இது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து சிம்மம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.